பக்கம் வேதனையாக இருந்தாலும் அது ஆண்டவனுக்கு நிகராக அவர் இருப்போம். ஏன்னா ஆனால் ஆண்டவன் எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆயுள் தான் கொடுப்பான். என்னை பொறுத்த வரைக்கும் பல பேர் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வள்ளலார் அவங்கெல்லாம் வந்து சாப்பாடு வந்து அணையா விளக்க ஜோதியை வச்சு எல்லாருக்கும் இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சாய்பாபா அவர் பார்த்திங்கன்னா அணையா விளக்கு அங்கேயும் வந்து இருக்குது. அதன் பேரில் எனக்கு ஒரு ஆசை, இவர் காலத்தில் நாங்கள் வாழ்ந்தன்றதுக்கு நாங்களும் ஒரு சிறப்பாக ஒரு எதனா பண்ணணும்னா அது மக்கள் நம்ம அண்ணன் விஜயகாந்த் அண்ணனுடைய ரசிகர்களாக இருக்கட்டும், மற்ற அவரோட பழகின ஒரு கலை இதுவாக இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல வந்து அணையா விளக்கு ஒன்று வச்சு அண்ணன் பேரில் அண்ணன் பேரில் ஒரு அணையா ஜோதியை வச்சு 24x7 அந்த ஹோட்டல்லாம் நிறைய இருக்கும், அந்த மாதிரி இலவச சாப்பாடு போட்டு அது இன்னும் கேட்டால் நடிகர் சங்கத்தில் கூட வச்சா அது எல்லாருக்கும் ஒரு இடம் இங்கே தான் இருக்குது, போனால் சாப்பிட்லான்றது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும். அப்படி இல்லைனாலும் அண்ணன் வீட்டுக்கிட்டேயோ இல்லை அவரோட காலேஜுக்கிட்டேயோ ஏதோ ஒரு மண்டபங்கிட்டையோ அந்த ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பித்து அது தொடர்ந்து அவருடைய விளக்கு அந்த ஜோதி எரியிற வரைக்கும், அந்த ஜோதி அணையா விளக்குன்னு போது அது அணையக்கூடிய வாய்ப்பு கிடையாதுன்றதை நம்ம நிரூபணம் பண்ணோம். ஏன்னா இந்த மனித ஜென்மத்தில் நம்ம யார் கூட வாழ்ந்தோன்றதுக்கு ஒரு நிரூபணம் ஆகணும்னா நம்மளுடைய காலத்துக்கு அப்புறமா அதை எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும்னா அந்த ஒரு சேவை செய்ய அனைத்து ரசிகர் மன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய ரசிகர்களுக்கும் நான் இந்த நிலையில் கேட்டுக்கக்கூடியது. ஏன்னா என்றென்றும் அவரை ஞாபகம் வச்சுக்கும் போது ஒரு வேளை ஒருத்தன் சாப்பிட்டு போகும்போது அண்ணன் விஜயகாந்தோடைய சார் ஆஃபீஸில் தான் சாப்பிட்டு வந்தப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்கணும்னு இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட அதை தெரிவிச்சுக்கிறேன்.